எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு காலநேமி இன்னொரு அசுரர். காலநேமின்னு 2 பேர் இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோ. ஒன்னோட ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ராமாயணத்தில் வர காலநேமின்றது வேற, மகாபாரதத்தில் ஒரு காலநேமி வருவான், அது அவன் வேற. அந்த கதை அப்புறம் இன்னொரு நாள் பார்ப்போம். இன்னைக்கு இந்த காலநேமி, ராமாயணத்தில் வர காலநேமியை பற்றி பார்ப்போம். ராமாயணத்தில் வர காலநேமின்ற அந்த அசுரன் வந்து யாருன்னா மாரீசனோட பிள்ளை. மாரீசன் யாருன்னா அதான் உங்களுக்கு ராவணனோட மாமா, ராவணனோட அம்மா கைகசியோட தம்பி அண்ணன் மாரீசன் பேரு. அப்பா சுமாலின்னு பேரு. கைகசியோட அப்பா பேர் சுமாலின்னு பேரு. கைகசியோட புருஷன் தான் ராவணன். கைகசியோட அண்ணன் வந்து மாரீசன். அந்த மாரீசனை இவன் விடுறான். மாரீசனோட புள்ளதான் காலநேமி. ராமாயணத்துல நாகபானத்தை விட்டுறான் இந்திரஜித் இவன் மேல, லக்ஷ்மணன் மேல. நாகபானம் தாக்கி லக்ஷ்மணன் கீழே விழுந்து கிடக்கான், மயக்க நிலையில இருக்கான். நாக விஷம் ஏறுறதை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கா. ஆனா அதுக்கு வேற ஒரு சஞ்சீவி மருந்து கொண்டு வந்தாதான் அவனை சரி பண்ண முடியுன்ற ஒரு நிலைமை வருது. அதை வந்து விபீஷணன் சொல்லிடுறான். சஞ்சீவின்னு ஒரு மருந்து இருக்கு, அந்த சஞ்சீவி மருந்தை வந்து இங்கே இல்லை, இமயமலையில தான் இருக்கு. இமயமலையில போய் நீங்கள் அதை எடுத்து அந்த மருந்தை கொண்டு வந்தால் தான் இவனை காப்பாற்ற முடியும், இல்லாட்டா லக்ஷ்மணன் பழிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே நான் வந்து கை மருந்தை பண்ணி இன்னைக்கு ராத்திரி பொழுது இருக்கா மாதிரி பண்ணி வைக்கிறேன், நாளைக்கு காத்தாலைக்குள்ளே அந்த மருந்து வேணும், அந்த மருந்து இருந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு விபீஷணன் சொல்கிறான். விபீஷணன் வந்து மருத்துவம் தெரிஞ்சவன். சொல்லிடுறான். சொன்ன உடனே என்ன பண்ணுறான், இந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறான், நாம எடுத்துன்னு வரேன்ட்டு கிளம்பிடுறாரு. ராமநாமத்தை சொல்லிட்டு பயங்கர பவர் எடுத்துட்டு உடம்புல பவரை உருவாக்கிட்டு போயிடுறாரு. இவர் போயிருக்காருன்றது தெரிஞ்சு போகிறது. இவர் போயிருக்காருன்னு அவரை போய் எப்பயாவது தடு அப்படின்னு இந்த மாரீசனுடைய பிள்ளை இருக்கா இல்லையா காலநேமி, அவனை ஏவறான். அவனை வந்து ராவணன் ஏவறான். காலநேமிக்கு தெரியும், மாரீசனுக்கும் தெரியும். மாரீசன் தான் மானா வந்தது. மானாய் வந்து பொன்மான் மாதிரி சீதைக்கு எதிர காட்டி மயக்கத்தை உண்டு பண்ணி ராமரை பிரித்து சீதையை கவர்ந்து கொண்டு போனதெல்லாம் மாரீசன்றது மானா வந்துடும். அவனுடைய பிள்ளையும் இவனுக்கு தெரியும். எப்படியும் நம்ம போகலனாலும் ராவணன் கொண்டுடுவான்னு தெரியும் காலநேமிக்கு. ராவணன் எப்படி நம்மளை சாக சொல்ல போறான். மாரீசனை மாதிரியே தான், மாரீசனை தான் சொன்னான். அப்போ மாரீசனை வந்து மானா பாய் நீ போய் மான் மாதிரி மாறி சீதை கிட்ட இருந்து ராமனை விளக்கு அதண்ட கொண்டு போய் நான் சீதையை தூக்கணும்னு சொன்னப்ப வேண்டாம், அவன் எவ்வளோ சொல்லி பார்க்குறான் மாரீசன், அது தப்பு, அது பண்ணாதன்னு. ஆனால் நீ பண்ணலன்னா நான் உன்னை கொண்டு வேண்டான் ராவணன், நான் உன்னை கொண்டுடுவேன்னு ஒன்று. இவனுக்கு மாரீசனுக்கு என்ன தோன்றதுன்னா, நம்ம இங்கே அடிபட்டு சாகிறத விட ராமர் விடுற அம்பில் அடிபட்டு சாகலாம், அது நம்மளுக்கு எவ்வளோ கோடி புண்ணியம். அதனால ராமர்கிட்ட போய் நம்ம மான் மாதிரி மாறி ஓடுவோம், ராமர் விடுற அம்பில் மாட்டிட்டு அதில் அந்த அம்பில் மாட்டின்னு சாவோம், இவங்கிட்ட சாகிறத விட ராமர் கையால் சாகலாம் அப்படின்ட்டு போயிடுறான். அதையே தான் இங்கேயும் நினைக்கிறான் காலநேமி. எப்படி ராவணன் விட மாட்டான், நம்மளை போய் அதை செய்ய சொல்கிறான், அந்த காரியத்தை செய்யலைன்னா நம்மளை கொண்டுவான், நம்மளை இவன் கையில் கொள்றதை விட நம்ம ஆஞ்சநேயர் கையால் செத்து போகலாம் அப்படின்ட்டு போகிறான். காலநேமி போகிறான். அந்த ஒரு செகண்ட் அதை நினச்சிட்டு, அதாவது இவாளுக்கெல்லாம் ஒரு நேரம் டக்குன்னு ஒரு நல்ல புத்தி தோணும், அப்புறம் அது மறைஞ்சிடும் மாயையில். போகிறான். போன உடனே தான் உண்மைக்கு ராவணனுக்கு வேலை செய்யணும் இல்லையா, அதுக்காக போகிறான். இதுக்குள்ளே அந்த சஞ்சீவி பருவத்தை இவர் கண்டுபிடிச்சிடுறாரு, அருமான் கண்டுபிடிச்சி அந்த மருந்து எந்த மருந்துன்னு தெரியலங்க. தெரியலன்னு உடனே என்ன பண்ணுறார், ஆஞ்சநேயருக்கு வேறு வழி கிடையாது, காத்தாலைக்குள்ளே ஆகணும் இல்லையா, அந்த மலையே தூக்கிடுறார். சஞ்சீவி மலையை வேண்டார். இந்த மாதிரி நீ என் கூட வந்து உதவி பண்ணு, இது மாதிரி இருக்கு, எனக்கு எந்த மூலிகைன்னு தெரியல, எந்த மூலிகை வேணுமோ எடுத்துக்கிட்டோம், இன்னும் எல்லா அசுரர்களுமே நிறைய பேர் மயங்கி கிடக்கா, எல்லாருக்குமே வேணும், அதனால் நீ என் கூட வான்னு வேண்டார். ராமருடைய தூதன்றதுனால சஞ்சீவி மலையும் கூட வருது. சஞ்சீவி மலை வந்து அதோட ஒரிஜினல் வெயிட்டை காமிச்சுட்டுலாம் வரல, ஆஞ்சநேயர் கூட வருது, கையில் தூக்கின்னு வர ராமர் ஆஞ்சநேயர், அதுவும் வருது. சஞ்சீவி மலை சண்டை போடல, எதுக்கு சண்டை போடல, ராமருக்கு உதவி பண்ணுற கைங்கரியம் பண்ணுறது அதுவே பெரிய விசேஷம், அதுவே நமக்கு நிறையா புண்ணியம்ன்ட்டு அதுவும் கூட வருது. இப்படி வரும்போது பாதி வழியில் என்ன பண்ணுறான், இந்த இவன் காலநேமி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுறான், ராமரோட நாமத்தை சொல்லி ராமருடைய நாமத்தை சொல்லி ராமநாமத்தை சொல்லி ராம 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 ராமன்னு பஜனை பண்ணுறான். நடுவில் ஒரு முனிவராக வேஷம் எடுத்துன்னு வந்து ஒரு முனிவர் மாதிரி இருந்துட்டு ராம பஜனை பண்ணிட்டு இருக்கான். இந்த ராம பஜனையை கேட்டவுடனே ஆஞ்சநேயருக்கு தான், ஆஞ்சநேயருக்கு வந்து நிறைய பவர் எல்லாம் உண்டே ஒழிய கொஞ்சம் புத்தி கம்மி, யோசிக்க தெரியாது. ராமநாமத்தை கேட்ட உடனே மயங்கிடுறார்.
அப்படியே அவன் அந்த ராவணன் அவனுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இந்த சஞ்சீவி பருவதம் அப்படியே இருக்கு பார்த்துட்டு, ஐயோ என்ன இவன் கூட்டினா வந்தான், இங்கே வந்து விட்டுட்டு நம்மள இவன் முன்னாடி போயிட்டானேன்ட்டு அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாரு, அந்த ராமநாமன் சொல்லிட்டு அவன் பண்ணுற பஜனை பண்ணுறான் பற்றி அந்த பஜனையில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது கால நிமிக்கு தெரிஞ்சு போச்சு, எப்படியாலும் வந்த அந்த ஆஞ்சநேயரை கொண்டு விடணும். அதுக்குள்ளே மாயை வந்து மறைச்சிடுது. அந்த ஒரு நிமிஷம் தான் அவளுக்கு ஓப்பன் ஆகும். அனுமார் கையால் சாகலான்னு தோணித்து இல்லையா. இப்போ வந்து என்ன நினைக்கிறான், ஆஞ்சநேயரை கொண்டு விடணும்னு நினைக்கிறான். அதான் அந்த ஒரு நிமிஷம் தான் அந்த மாயை விலகும், மறுபடியும் மாயை மூடிடும். ஆஞ்சநேயரை இப்போ நம்ம கொல்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நம்ம கையால் கொல்ல முடியாது, இந்த ஆள் பயங்கர வீரன், இவனை வந்து முதலை கிட்ட மாட்டி விடணுன்ட்டு ஒரு முதல குளம் இருக்கும், ஒரு குளத்துல பெரிய முதலை. அந்த குளத்துல போய் குளிக்கிறவா எல்லாரும் விட்டுதான், அந்த குளத்துல வர எல்லாமே செத்துப்படும். அதை ஒன்றுமே பண்ண முடியாது, அது காலங்காலமாக இருக்குது. அந்த குளத்துல போய் யாரும் உயிரோட வந்ததே இல்லை. அந்த குளத்தை காமிச்சு விட்டு இதில் போய் நீ குளிச்சுட்டு வா, நம்ம வந்து பஜனை பண்ணலாம், பஜனை பண்ணி பிரசாதம் சாப்பிட்டு போகணும் நீ அப்படின்ற. ராமர் பிரசாதம்னு யார் வேண்டான்வா. சரி, நீ ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு, போய் குளிக்கிறதுக்கு போகிறார். போனால் அங்கே ஒரு முதலை வந்து காலை பிடிச்சிருக்கு, ஆஞ்சநேயர் காலை. அப்போ தான் ஆஞ்சநேயர் யோசிக்கிறார், என்ன இது யாருது வித்தியாசமாக இருக்குது, அழுத்தமாக இருக்குது, நல்ல பவர்ஃபுல் முதலையாக இருக்குது, இது முதலையோட பிடி மாதிரி தெரியலையேன்ட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே காலில் இருந்து காலை பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா, காலோட தூக்கி வெளியில் தூக்கி மேலே தூக்கி ஒரு உதறாரு. ஆஞ்சநேயரோட பவர் என்னன்றது தெரியும் இல்லையா, காலை தூக்கி ஒரு உதறார். அந்த முதல்ல போய் கரையில் விழுறது. கரையில் விழுந்த உடனே அதை அப்படியே கவுத்து போட்டு ஒரு மிதி மிதிக்கிறாரு. முதலைய வந்து பாட்டம் வந்து சாஃப்டாக இருக்கும், மேலே தான் ஓடும், பயங்கர ரஃப்பான தோல், பள்ளி மாதிரி. உள்பக்கம் அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா வயத்து பக்கம் ரொம்ப சாஃப்டாகும். திருப்பி போட்டு மிதிக்கிறார். மிதிச்ச உடனே அது செத்து போகிறது. செத்து போனோடனே அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு அழகான பெண் வெளியில் வர. ஒரு பெண் வெளியில் வந்து அவ கந்தர்வ பெண். அவள் வந்து தனக்கு வந்து தான் வந்து இவரை மதிக்காத நான் வந்து இந்திரன் கிட்ட இந்திரன் வந்து இவளை போய் ஒரு இதில் டான்ஸ் ஆட சொல்லுவார். அது போக மாட்டேன்னு வாய்வர். இவன் போக மாட்டேன்னு உடனே இவளை வந்து சாவ விட்டுருவார். நீ போய் பூமியில் கடை, உனக்கு அந்த புத்தி வரட்டும், உனக்கு நீ பூமியில் மனுஷியாக பிறந்து முதலையாக பிறந்து குளத்தில் கடை அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்ட உடனே இவன் முதலையாக வந்துடுறான். முதலையாக வந்து பிறந்துடுறா. அது மாதிரி அது ஒரு சாபத்தால் அந்த கந்தர்வ பெண் வந்து முதலையாகி வந்துடுறான், இந்திரன் கொடுத்த சாபத்தால். இந்திரன் கொடுத்த சாபத்தால் வந்த உடனே இவன் என்ன பண்ணுறா, இவன் அப்போ உயிராயிடா இல்லையா, உயிரான உடனே ஆஞ்சநேயர் பிரதர்ஷனம் பண்ணி சேவிக்கிறான். அப்போ கேட்குறான் இந்திரன்கிட்ட, எனக்கு எப்போ விமோசனம்னு. உனக்கு வந்து ராமபக்தன் வந்து வருவான், ராமன் மேலே அதீத பக்தி கொண்ட ஒருத்தன் வந்து உனக்கு வந்து அவன் காலை நீ பிடிக்கும்போது உனக்கு இந்த விமோசனம் கிடைக்கும். அவன் உன்னை கொல்லுவான், வேறு யாரும் உன்னை கொல்ல முடியாது, நத்தாலையெல்லாம் நீ சாப்பிட்ருவான், ஆனால் அவன் உன்னை கொல்லுவான், உன்னை கொல்லும்போது உனக்கு இந்த விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு இந்திரன் சொல்கிறார். அது மாதிரி வந்து குளத்துல பார்த்துட்டு அந்த அந்த கந்தர்வ பெண் பார்த்துட்டே இருக்கா. ஒருத்தரா வரா, ஒருத்தரையும் பிடிச்சி சாப்பிட்றா. இவன் அனுமார் வந்து அனுமாரை பிடிச்ச உடனே அனுமார் தூக்கி போட்டு மிதிச்ச உடனே செத்து அந்த முதல்ல செத்து போகிறது. அவள் உயிர் வெளியில் வர. வெளியில் வந்து ஆஞ்சநேயர் மூணு சுற்றிட்டு சேவிச்சுட்டு, இது மாதிரி உங்களால் எனக்கு இந்த புண்ணியம் கிடச்சிது, எனக்கு நல்ல இது, அதனால் ஏன்னா எனக்கு விமோசனம் கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறா, இவன் வந்து இந்த முனிவர் வந்து நியாயமான ஞானி, வந்து உண்மையான ஞானி கிடையாது, முனிவர் கிடையாது, சித்தர்களாக கிடையாது, இவர் வந்து உங்களை ஏமாத்துறான், இவன் காலில் நின்ற அரக்கன், உங்களை நடுவில் நீங்கள் போகிற வழியை டிலே பண்ணி தாமதப்படுத்தணும், உங்களை நடுவில் கொண்டு வரணும், உங்களை நீங்கள் எடுத்துன்னு போகிற காத்தாலிக்குள்ளே கொண்டு போக முடியாத உங்களை ஒரு டிலே பண்ணணுன்றதுக்காக இவன் பண்ணுறான், இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருங்கோ, நீங்கள் உடனே போய் ராமகைங்கரியத்தை பாருங்கோ, எடுத்துன்னு போங்க, உடனே மலையை எடுத்துன்னு போங்கன்னு சொல்கிறேன். அப்போ தான் ஆஞ்சநேயருக்கு பொறி தட்டுறது, ஆஹா நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம், நம்ம என்ன காரியத்தை நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், நம்ம ராம பஜனையில் வந்து இவன் பண்ணுறான்னு உட்காந்துட்டோமேன்னு. அப்போ தான் ஆஞ்சநேயருக்கு கோபம் வருது. வந்தவுடனே நேராக போகிறார். அந்த அசுரன் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றான். அந்த காலநேமி வந்து முனிவராக இருக்கான் இல்லையா, வாங்க வாங்க பிரசாதம் சாப்பிடலான்னு கூப்பிட்றான். போய் உட்காந்த உடனே போன உடனே நேராக அவன் காலை பிடிச்சி ஒரு சுற்றி தரையில் ஒரு அடி அடிக்கிறார். அடித்த உடனே அவன் தலைகளெல்லாம் செதறி போகிறது. அவனால் ஒன்றும் பண்ண முடியல. இவரோட ஆஞ்சநேயர் பலுவுக்கு அவனோட சக்தியெல்லாம் என்ன ஏமாத்திரம். அதனால என்ன பண்ணுறார், அதை ராவணன் அனுப்பியிருக்கான்னு சொல்லிடுறா இல்லையா, அந்த கந்தர்வப்பன் சொல்லிட்டு போறா இல்லையா, தூக்கி தெற்கு நோக்கி வீசுறாரு அவனோட உடலை. வீசும்போது அது வந்து ராவணனோட அவையில வந்து விழுறது. அவையில விழுந்த உடனே இவர் அப்ப இவருக்கு தெரியறது. அவன் சொல்றான், அவையில விழுந்த உடனே காலை நேமி குத்து கொலை விரும்பா இருக்கான். அவன் சொல்றான், அந்த ஆஞ்சநேயரை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அவர் பயங்கர பலசாலி, என்னை ஒரே மிதியில் என்னை கொண்டுட்டான், என் தலையை உடைச்சிட்டான், என்னை சுக்குநூறாக்கிட்டான், என்னை விசிறி அடிச்சிட்டான், அந்த ஆஞ்சநேயரை ஒன்றும் பண்ண முடியாது, அவனை என்னால் தடுக்க முடியல சொல்லிட்டு செத்து போயிடறான். அப்புறம் ராவணன் அப்போ தான் முழிக்கிறான், என்னடா இது மாதிரி ஆயிடுச்சேன்னு.
அவன் சொல்றதுக்குள்ள இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ள ஆஞ்சநேயர் வந்து மலையை கொண்டு காத்துல கன நேரத்தில் பறந்து வந்துடுறாரு. பறந்து வந்து விபீஷணன் கிட்ட சொல்ல உடனே விபீஷணன் என்ன பண்றா, என்ன மலையை தூக்கிட்டு வந்துருக்க, எதுன்னா எனக்கு எது மருந்துன்னு தெரியல, சஞ்சீவி மருந்து எதுன்னு தெரியல, அதனால நான் வந்து மலையை தூக்கிட்டு வந்தேன். உடனே விபீஷணன் வந்து அந்த மலையில போய் சஞ்சீவி மருந்தை எடுத்து லக்ஷ்மணனுக்கு கொடுத்து பழக்கி வைக்கிறான். ராமலட்சுமணனுக்கு கொடுத்து அவளை அந்த நாகபானத்திலேருந்து இது பண்ணி பழச்சி எழுந்திருக்கிறா அவள். ஆக இப்படியா இருக்குது காலநேமி கதை வந்து மகாபாரதத்தில் காலநேமி கதை இது. இதில் ராமாயணத்தில் மகாபாரதத்தில் இன்னொரு கதை இருக்குது. தாரகாமிய போர்னு ஒன்று இருக்குது, சண்டை, தாரகாமிய சண்டைன்னு. அந்த தாரகனை வந்து முருகன் கொன்னது. அது இன்னொரு அடுத்த இதில் ஸ்டேஜில் சொல்கிறேன். இன்றைக்கி இந்த கதை. நாளைக்கு நம்ம திருமங்கையாளரோட வானிலா முருகல்னு ஒரு 10 பாட்டு, அதை பார்ப்போம். அதுவும் சாத்தமர பாத்திரங்களில் இருக்குது. தேங்க்யூ.